கண்ணதாசன் இறப்பதற்கு முன் எழுதிய அந்த இறுதி பாடல் வாலி பார்த்து மிரண்டு போன கவியரசுவின் மரண சாசனம். வணக்கம் நேயர்களே. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தனது வாழ்நாளில் 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். தத்துவம், காதல், சோகம், ஆன்மீகம் என அவர் தொடாத துறைகளே இல்லை. ஆனால் அவர் தனது மரணப்படுக்கையில் இருந்தபோதுதான் இறக்கப் போவதை முன்கூட்டியே உணர்ந்து தமிழ் சினிமாவிற்கு இந்த உலகத்திற்கும் ஒரு இறுதி மரண சாசன ஒரு பாடலை எழுதி சென்றார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது கண்ணதாசன் அவர்களின் இறுதி நாட்களில் அவரது குடும்பத்தினாலும் அவர் கவிஞர் வாலியாலும் உறுதி செய்யப்பட்ட நெஞ்சை உழுக்கும் வரலாறு. அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அது 1981ஆம் ஆண்டு கவியரசு கண்ணதாசன் அவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அவரது சிறுநீரகங்கள் செயலிழந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக அவர் அமெரிக்காவில் உள்ள சிகாகோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார். அவர் சென்னை விமான நிலையத்திற்கு புறப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையில் இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்தில் ஒரு புதிய படத்திற்கு பாடல் எழுத வேண்டியிருந்தது. அவர் சென்னை வீட்டில் படுத்தபடியாக இருந்தபோது அவரை சந்தித்த படக்குழுவினர் வந்தனர். கண்ணதாசனின் உடல்நிலையை பார்த்த அவர்கள், கவிஞரே, நீங்கள் இப்போது எழுத வேண்டாம், அமெரிக்கா சென்று உடல் நலம் தேறி வந்து பிறகு எழுதி கொள்ளலாம் என்று கூறினர். ஆனால் கண்ணதாசன் சிரித்துக்கொண்டே, இல்லை, என் பேனா ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், சூழ்நிலையை கூறுங்கள் என்றார். அப்போது இயக்குனர் சூழ்நிலையை கூறினார். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையின் இறுதி பயணத்திற்கு தயாராகும் போது பாடும் தத்துவ பாடல் தேவை என்று கூறினார்கள். இந்த சூழ்நிலையை கேட்டவுடன் கண்ணதாசனின் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. தான் இந்த தாய் மண்ணை விட்டு தனது ரசிகர்களை விட்டு பிரிய போகிறோம் என்பதை அவர் தனது உள்மனதால் உணர்ந்திருந்தார். பேனாவை பிடித்த கவியரசு தனது இறுதி பாடலை எழுதினார். அதுதான் கண்ணே கலைமானே கண்ணின் மயிலென கண்டேன் உனை நானே என்ற 3ஆம் பிறை திரைப்படத்தின் அழியா காவிய பாடல். அந்த பாடலில் அவர் எழுதிய வரிகள் வெறும் சினிமா வரிகள் அல்ல, அது அவரது சொந்த மரண வாக்குமூலம். காதல் கொண்டேன் விழி விழியே, வினை விழித்தது உனது வழியே, உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல என்று எழுதியவர் பாடலின் இறுதியில் ஆராரோ ஆராரோ பிரிய போகும் இந்த உயிரே என்ற தோணியில் அந்த தத்துவத்தை முடித்திருந்தார். பாடலை எழுதி முடித்துவிட்டு தன் அருகில் இருந்த கவிஞர் வாலியை பார்த்து, வாலி, நான் அமெரிக்கா செல்கிறேன், ஆனால் என் மனம் சொல்கிறது நான் அங்கிருந்து உயிருடன் திரும்ப மாட்டேன். இனி தமிழ் சினிமாவின் கவிதை சிம்மானத்தை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தழுதழுத்த குரலில் கூறினார். கண்ணதாசன் சொன்னபடியே அவர் அமெரிக்கா சென்ற சில நாட்களிலே சிகிச்சை பலனின்றி இயற்கையாக மரணம் எய்தினார். அவர் மறைந்தாலும் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன் எழுதிய அந்த கண்ணே கலைமானே பாடல் இன்றும் தமிழ் திரையுலகின் அகசிறந்த தத்துவ மற்றும் தாலாட்டு பாடலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கவிஞன் தன் மரணத்தை முன்கூட்டியே உணர்ந்து எழுதிய இந்த சோகமான வரலாற்று சம்பவம் உங்களுக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்தி இருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.